ஸ்ரீரங்கத்தில் பற்றி விஷயம் 4வது விஷயத்தை பற்றி சொல்லணும். 4வது விஷயம் நம்ம சொல்கிறதுக்கே பெரிய விஷயந்தான். ஏன்னாக்க ஸ்ரீரங்கத்தை சொல்கிறதே பெரிய கோயில் தான் சொல்லுவாள். இப்போ வைஷ்ணவ மரபில் பெரிய கோயிலுக்கு போகிறேனாலே நம்ம காஞ்சிபுரத்தில் தான் சொல்கிறது. பெரிய கோயில் அப்படின்னாலே ஸ்ரீரங்கம் தான். இது மரபாகவே இருக்குது. அதனால் இது பெரிய கோயில் தான் சொல்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளும் பெரிய பெருமாள் தான். தாயார் பெரிய பிராட்டின்னு தான் சொல்கிறது. கருடன் கேட்க வேண்டாம். கருடன் அவ்வளோ பெரியவர். எவ்வளோ பெரியவர்னாக்க 23 அடி கருடன். இந்த தனி சன்னதி கருடனுக்கு பெரிய சன்னதி இருக்கும். பெரியவர் இருப்பார். 23 அடி கருடன் அவர். அது தவிர அமிர்த கலச கருடன் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருனாக்க சக்கரத்தாழ்வார் சன்னதி கிட்டக்கவே கோயிலில் நுழைஞ்ச உடனே கொஞ்ச தூரத்திலே இடதுகை பக்கம் கையில் அமிர்த கலசத்தை வச்சு ஒரு கருடன் இருப்பார். அது பேர் அமிர்த கலச கருடன் சொல்லுவாள். இப்போது பெரிய கருடன் ஒருத்தர் இருப்பார். 23 அடி கருடன். அது கருட மண்டபம்னு அந்த கருட மண்டபத்துக்கே பேர். அந்த இடத்துல அந்த கருடன் எழுந்தருளியிருப்பார். அடுத்தாப்புல இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தடிகை சொல்கிறா இல்லையா, அதுக்கு பிரசாதத்துக்கு பேர் பெரிய அவசரம்னு பேர். அது மாதிரி பெருமாளோட திருநாளுக்கு பேரும் பெரிய திருநாள் அப்படின்னு சொல்லுவாள். நிறையா இது கொண்டாடுறாங்கன்னா கூட பெருமாளுக்கு நிறைய திருநாள் கொண்டாடுறாங்கன்னா கூட பெரிய திருநாள் அப்படின்னு சொல்லுவாள். அது எதுனாக்க வைகுண்ட ஏகாதசி. அதுதான் மொத்தம் கொண்டாடக்கூடிய நாள் 21 நாள் கொண்டாடுறது. உலகத்தில் உள்ள மற்ற எல்லா கோயில்களுக்கும் கூட இது சிறப்பாக இந்த கோயிலில் கொண்டாடப்படுறதுனாக்க அது மிகை கிடையாது. அதனால தான் இதை பெரிய திருநாள் அப்படின்னு சொல்கிறது. இது அதே கோபுரமும் பெரிய கோபுரம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரம் பெரிய கோபுரம். பெரிய பெருமாள், பெரிய கோயில், பெரிய பிராட்டி, பெரிய கருடன், பெரிய அவசரம், பெரிய திருநாள், பெரிய கோபுரம் எல்லாமே பெருசு. அதுதான் ஸ்ரீரங்கத்துக்கு உண்டான தனி சிறப்பு.